வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜமௌழி இயக்கத்தில் நம்ம மகேஷ் பாபு நடிப்பில் வரப்போகிற படம் தான். என்ன படம்னா வாரணாசி. அதோட வேர்ல்ட் அது ரியாக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ வித் வீடியோ நம்ம போயிடலாம். ஆக்சுவலி டைட்டில் ரிவீல் தான் நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா, சவுண்டு இருக்கா? புரியல. காய்ஸ், நம்ம கீரவாணி தான் பாட்டு போட்டிருக்காரு. நல்லா இருக்கியா? லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா? நம்மளோட ராஜமௌழி படங்கள்னால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் தான் இருக்கும். ஏன்னா அவர் கொடுக்குற அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அதில் டவுட்டே இருக்காது. நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். போக போக விஷுவல் பீக்கில் போயிட்டு இருக்கு. இல்லை ஒரு பயம் இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய நம்ம சொல்றது நடிகராக இருக்கட்டும், பெரிய பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மேற்கொண்டு வர இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஓகேயா? ஏன்னா அவங்க ஓஜி படத்தை பார்த்து மெய் சிலிர்த்து வந்து இது புல்லரிச்சு நம்ம போயிருப்போம். ஓகே, இந்த படம் அப்படி இருக்குன்ட்டு நிறைய மொக்க தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் டவுட்டே வேண்டாம். ஐம் நாட் டாக்கிங் சர்காஸ்டிக் வே, ஐம் டாக்கிங் த ஃபேக்ட். ஓகேயா? பட் வாரணாசி உண்மையிலே செம்மையாக இருக்கு. விஷுவல் அடியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கு லிட்டரலி வந்து ஜேம்ஸ் கேமரன் வைப் வருது. நான் ஒத்துக்கிறேன். ஓகேயா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நம்ம தெரிஞ்சுக்கிறேன். சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது.
த வேர்ல்ட் ஆஃப் வாரணாசி வாஸ் ஸோ குட். இது ஒரு டைம் ட்ராவல் மூவி மாதிரி இருக்குமோன்னு ஒன்று தோணுது. ஏன்னா அந்த கடைசியான டைம் தொடர்ந்து சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காரு. கொஞ்சம் அதில் ரீசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வாரணாசிக்கு அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறேன் கைஸ். இது வந்து வேர்ல்டு டூராக அடிக்கிறாரு போல. வெந்ததிக்க கட்டுறாரு, ஆப்பிரிக்கா கட்டுறாரு, திரும்பி பிசி வரைக்கும் போறாரு. ஸோ ஃபுல் அடிக்கிறாரு, நல்லா தெரியுது. ரெண்டாவது ஐமேக்ஸ்க்காக எடுத்தாங்க. மேபி ஐமேக்ஸ் கேமரா எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் ஃபிலிம் ஃபார் ஐமேக்ஸும் போட்டிருக்கு. இன்னும் ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி நல்லா இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். இந்த படம் என்ன அடுத்த வருஷம் வருதா? அடுத்த வருஷமே விட்டா நல்லா இருக்கும் கைஸ். கேட்டா அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, பிஜிஎம்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கு. நம்மளோட அந்த மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் தான் கொஞ்சம் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எதிர்பார்க்கறது தான். எந்த கதை எப்படி இருக்க போது தெரில. நோ டவுட்ஸ், மீன் நோ கெஸஸ். நல்லா இருக்கு ஓவராலாக. ரெண்டாவது நம்ம பிருத்விராஜ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆத்ரேயா, அப்புறம் பேரை மறந்துட்டேன், அந்த சயின்டிஸ்ட், அவர் கொஞ்சம் கொம்போவில் தான் அவர் லுக்கு இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக டைம் ட்ராவலோட சாயில் அடிக்கடி வந்துட்டு போகுது. டைம் ட்ராவல்லாம் இருக்குமோ அப்படின்னு பார்ப்போமே. இது எனக்கு என்னன்னா, எந்த இடத்துலையும் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. அதாவது இது ராஜமௌழி படம் இல்லை, இது எங்கள் அண்ணன் இல்லை அப்படின்னு ஆயிடக்கூடாது. ரொம்ப மனநொடிச்சு ஆயிடுவோங்க, சீரியஸாக சொல்கிறேன். யூனோ அது ஒரு மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. நிறையா டேரக்டர்ஸோட படம் வந்து அப்படியே அடி வாங்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இவர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. ஐ ஹோப்லா இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்புகிறேன். இன்னும் நோட்டீஸ் பண்ணேன், வாரணாசி மூவின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூடியூப் உருவாக்கியிருக்காங்க. ஃபாலோஸ் ஒரு வேகமாக ஏறுது. அங்கே ஃபாலோஸ் ஏறுற மாதிரி நம்ம ஓஜி யூடியூப்பு நம்ம ஃபாலோஸ் ஏறக்கூடாதா? எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ தோஸ் ஆர் வாட்சிங் ரைட் நவ், டூ சப்ஸ்கிரைப். அண்ட் மகேஷ் பாபு ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்து வந்து சொல்லுங்க. எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ராஜமௌழி சார் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, பிருத்விராஜ் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம பிரியங்கா சார் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, எந்த ஃபேன் இருந்தாலும் சரி, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய கான்டென்ட் வந்து போகுது. இன்னொரு புது வீடியோல புது ரிவ்யூல அண்ட் புது ரியாக்ஷன் பார்க்கலாம்.